பிரியமானவர்களே, இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிலுவை தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் 17வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால், தேவன் சிலுவைக்கு முன்பாக போக முன்னாடி ஒரு ஜெபத்தை பிதாவினிடத்தில் ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தில் இருந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உலகம் விசுவாசிக்கிறதற்காக தேவனை இயேசுவை அவர் அனுப்பினார், பிதா அனுப்பினார் என்பதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல, பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறது போல நாமும் ஒற்றுமையா இருக்கிறது, அதாவது உள்ளேயும் இருக்க வேண்டும், ஒற்றுமையா இருக்காது, நமக்குள்ளே ஒற்றுமையா இருக்க வேண்டும். பலவித பிரிவினைகள் இருக்கலாம், பலவித பிரச்சனைகள் ஒன்றுக்கொன்று இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தருக்குள்ளேயும் மற்றவர்களிடமும் எப்படி ஒற்றுமையா இருக்கிறோம்? நாம் நமக்குள்ளே மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்களுக்குள்ளாகவும் எப்படி ஒற்றுமையா இருக்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், உலகம் உண்மை விசுவாசிக்கிறதற்காக. அப்படி என்றால் நாம் விசுவாசித்து நாம் மற்றவர்களோடு ஒற்றுமையா இருந்தால்தான் தேவனுடைய செயல்களை இந்த உலகம் பார்த்து, நம்முடைய ஒற்றுமையை உலகம் பார்த்து தேவனிடம் வருவதற்கு அவைகள் ஒரு வழிகாட்டலாக இருக்கும். பல விதங்களிலே நாம் ஒற்றுமையா இருக்கலாம். பிறருக்கு உதவி செய்தல், முக்கியமாக பைபிள் என்ன, விசுவாச குடும்பத்தாருக்கு நற்கிரியைகளை இன்னும் அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆலயங்கள்லயா இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களுக்குள்ளேயா இருக்கலாம், அந்த கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளேயே நாம் ஒற்றுமையை கடைபிடிக்கும் போது பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் நிறைய டிஃபரெண்ட் தாட்ஸ் அந்த மாதிரி இல்லாதவங்க இல்லை. இருந்தாலும் அவைகளுக்குள்ளேயும் நாம் ஒற்றுமையாக உதவி செய்வது, பிறரை கனம் பண்ணுவது, ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லுவது, எல்லா காரியங்கள்லையும் ஒற்றுமையாக எந்த நேரமானாலும் பிறருக்கு உதவி செய்வதிலே நாட வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது நம்முடைய ஒற்றுமையை இந்த உலகம் பார்த்து நிச்சயமாக இயேசுவை விசுவாசிப்பார்கள் என்று இயேசுவே அவருடைய வாயிலே சொல்லியிருக்கிறார். நாம் ஒற்றுமையா இருக்கிறதுக்காக தேவன் இந்த இடத்துல இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த நிலைமைக்கு நிச்சயமாக வர வேண்டும். பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஒரு இது இல்லை என்றாலும் வரும் நாட்களில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தேவ ராஜ்யத்தை கட்ட அதற்காக நாம் நிச்சயமாய் நம்முடைய முயற்சிகளை எடுக்க வேண்டும். இதன் நிமித்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தேவனோடு ஜெபிப்போமா? அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நீர் இந்த உலகத்தில் இருக்கும்போது கதாவே நாங்கள் ஒற்றுமையா இருந்து உம்மை வெளிப்படுத்த நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவர், இந்த உலகத்துல வேறுபட்ட பல காரியங்கள் எண்ணங்கள் இருந்தாலும் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையா இருந்து உண்மை வெளிப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். அப்படியே நீ செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.